சீக்கிரம் போன் எடுங்கம்மா. சக்தி தான் போன் பண்றா. ருத்ரா கிட்ட இருந்து இவளை பிரிக்கணும்னு நம்ம பார்த்தாக்கா இவ ஒண்டிக்கிறதுக்காக போன் பண்ணிக்கிட்டு இருக்காளா? மறுபடியும் போன் பண்றா. பேரை பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. போன் பண்றாளா போன்? அம்மா போனை கட் பண்றாங்களே. மீட்டிங்ல இருந்தாதான் போன் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை மீட்டிங்ல இருக்காங்களோ? அப்பாக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா அவரு ருத்ராமா கிட்ட உடனே தகவலை சொல்லிடுவாரு. அப்பாக்கே போன் பண்ணலாம். அவங்களுக்கு போன் பண்ணி எடுக்கலன்னு உடனே எனக்கு போன் பண்றாளா? அப்பவும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ, அனிதம்மா பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறாங்களே. என்ன பண்றது இப்போ? அப்பா போன் எடுங்கப்பா ப்ளீஸ். ஏதோ தகவல் சொல்றதுக்காக வேண்டி இவ மறுபடியும் நமக்கு போன் பண்றா. இவ என்கிட்ட சொல்லி நான் ருத்ரா கிட்ட சொல்லணுமா? இவளுக்கு நான் என்ன வேலைக்காரனா? போட்டணும். பேச்சுலர் லைஃப்ல இருந்து மேரேஜ் லைஃப்க்கு என்டர் ஆக போற. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் அனி. வாழ்த்து சொல்றதெல்லாம் மேரேஜ் அப்ப பாத்துக்கலாம். இப்ப பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா? எல்லாரும் சாப்பிடுங்க. சைலண்ட்ல போட்டேன். இனிமே நீ எத்தனை முறை கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். அதுவும் அங்க பாருடா, யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்காடா. ஆமாண்டா. அவளை டேய், அவ முகத்துல குளோரோஃபார்ம் கரிச்சு போச்சு, தூக்கிட்டு போயிடலாம்டா. ஓகே சரியா? சக்தி போன் பண்ண விஷயம் ருத்ராவுக்கு தெரியக்கூடாதே. முதல்ல டெலீட் பண்ணணும். அப்பாடா, ஒரு வழியா இவளை மயக்கமாக்கி இங்க தூக்கிட்டு வந்து போட்டாச்சு. அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடலாம். மச்சான், சக்தி விஷயத்துல சொதப்பிட்டன் மட்டும் சொல்லாத மச்சான். அவளை மயக்கமாக்கி கார்டன்ல தான் மறைச்சு வச்சிருக்கோம். சூப்பர்ரா. அங்கே இருங்க, வரேன். ஓகே மச்சான். மீட்டிங்க்கு போற அவசரத்துல போனை கார்லயே வச்சுட்டு போயிட்டேன். போன் ஏதாவது வந்துச்சா? இல்லம்மா, எந்த காலும் வரலம்மா. சரி, கிளம்பலாம். சரிங்கம்மா. அஸ்வின்ரா. வா மச்சி.
மேடம். மச்சான் நீ சொன்ன மாதிரியே அவளை படுக்க வச்சாச்சு. ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கீங்களா. அடுத்து என்ன? முதலாளி அம்மா பொண்ணை காப்பாற்ற வந்திருக்கியா? இப்போ இந்த நிலைமையில கிடக்குறேன். உன்னை யார் காப்பாற்றுவா? உன் அப்பா என்னன்னா என்னை வச்சு உன் கதையை முடிக்கலான்னு பிளான் பண்ணுறான். நான் தான் நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அனிதாவை தூக்கிறதுக்கு பிளான் போடுறேன். இப்போ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன பொண்ணு நீ. மச்சான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவ யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தாடா. என்னது ஃபோன் பண்ணாளா? யாருடா? தெரியல மச்சான், நீயே பாரு. என்ன மச்சான் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா? ருத்ரா அம்மாக்கும் அவளோட அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கா. என்ன மச்சான் சொல்ற? அப்படின்னா அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டாளா? 2 வாட்டி கால் பண்ணியிருக்கா. அவங்க கால் அட்டன் பண்ணல. அப்புறமா அந்த ஆளும் ஃபோன் எடுக்கல. அவன் ஃபோன் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ருத்ரா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அப்பாடா. பயங்கரமா தலைவலிக்குது. சக்தி கிட்ட தலைவலிக்குதுன்னு சொன்னா சூப் போட்டு கொடுப்பா. அது உடனே கேட்கும். அவளுக்கு ஃபோன் பண்ணி சூப் ரெடி பண்ண சொல்லலாம். யார் மச்சான்? ருத்ராமா கிட்ட இருந்தா ஃபோன். சக்தி வீட்ல தானே இருக்க? சக்தி நான் பேசுறது கேக்குதா? கால் அட்டெண்ட் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறா. ஒருவேளை நாம பேசுறது அவளுக்கு கேட்டு அவ பேசுறது நமக்கு கேட்க மாட்டேங்குதா? போனை எதுக்காக கட் பண்றா? அந்த அம்மா நிறுத்தாம ஃபோன் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஃபோனை சைலண்ட்ல போட்டுரும். என்னாச்சு அவளுக்கு? போனை எடுக்க மாட்டேங்கிறா. சக்தி இந்த மாதிரி பண்ண மாட்டாளே. என்னாச்சுமா? சக்திக்கு ஃபோன் பண்ண, ஃபோனை அட்டெண்ட் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறா. அப்புறம் மறுபடியும் கால் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அப்படிலாம் அவ பண்ண மாட்டாளே. நீங்க ஃபோன் பண்ணா உடனே எடுத்துருவாளே. அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுமா. வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன எதுன்னு தெரிய போகுது. இல்ல ரத்னம், எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆபத்துன்னா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவளோட ஃபோன் நம்பரை ஃபேமிலி ட்ராக்கர்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பார்த்தா தெரிஞ்சிரும் இப்ப அவ எங்க இருக்கான்னு. ரத்னம், அம்மா சக்தி இப்ப வீட்ல இல்ல. அவ ரிச் டைமண்ட் ரெஸ்டாரண்ட்ல இருக்கா. மேப்ல அதான் காட்டுது. ஒருவேளை அவ ஏற்கனவே வேலை பார்த்தாலே அந்த ரெஸ்டாரண்டா இருக்குமோ? இல்ல, இது வேற ரெஸ்டாரண்ட். ECRல இருக்கு. நீ அங்க போ. சரிங்கம்மா.
சரி மச்சான், நான் உன்கிட்ட கொடுத்த போதை பவுடரை அனிதாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்தியா இல்லையா? அதெல்லாம் எப்பயோ கலந்து கொடுத்தாச்சு. இந்நேரம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஏறிட்டே இருக்கும். இவளுக்கு எப்படி மயக்கம் தெரியறதுக்கு லேட் ஆகும். நான் அதுக்குள்ளே போய் அனிதா கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்தீங்கன்னா யாராவது பார்த்தா சந்தேகம் வரும். அதனால நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணு, நாங்கள் கிளம்புறோம். கிளம்புங்க. சரி கிளம்பு. வாடா. மேடம் 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 பார்த்து 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 யார் ராணி? மேடம் நான் தான் டிரைவர் மேடம். எல்லாரும் பார்க்குறாங்க மேடம். பார்க்கட்டும், என்ன எதுக்கு இழுக்கிற? என்னாச்சுப்பா? போ 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 வாங்க மேடம். வாங்க வாங்க வாங்க. முறையாக பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன் செல்லக்குட்டி, நீ தான் என் லைஃப் பார்ட்னர்னு. ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்காம என்னை இலக்காரமாக நினச்சி கன்னத்தில் வர அடிச்சிட்டேன். உன்னை மாதிரி ஆணவம் பிடிச்ச பணக்காரியெல்லாம் அடக்கி அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆகிறதுல ஒரு தனி சுகம் இருக்க தான் செய்யுது. உன்னை கடிவாளம் போட்டு அடக்கி என் வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? இப்படியே போதை மயக்கத்திலே இரு, மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஐயோ எனக்கு லகக்கமாக வருது. ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அது முன்னாடி ஒரு விஷயம். டட்டாவும் இப்போ மாமன் டர்னு. ஓகே, அனிதாம்மா, அனிதாம்மா. ஒரு செல்ஃபி. அச்சா ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே,
சொத்து. வேலையை ஆரம்பிப்போமா? இப்படி கதவு தட்டுறா? யாரா இருக்கும்? ரூம் பாயா இருப்பானோ? அவன் இப்படி கதவு தட்ட மாட்டானே. இதுதானே கேள்வி. அவ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா. சரி, அது இருக்கட்டும். நீ எப்படி சொல்லும் இவ்வளோ சீக்கிரம் கண் முழிச்சு வந்த? எனக்கு தெரிஞ்சு உனக்கு 2 மணி நேரமா தான் ஆகும்னு நினைச்சேன். நீ நடா நான் இவ்வளோ ஆக்டிவா வந்து நின்றுட்டு இருக்க? பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்க செல்லம். பா டேய், மரியாதையா அனிதாம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. செல்லம், நான் இருக்கிற இடத்துல தான் அவ இருப்பா, அவ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். இவரு நானே அவளை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன். நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் பார்க்க கூடாது. கிளம்பு. டேய், உன் சதி திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. கீழே பணத்தை போட்டு அந்த வெயிட்டரை ஏமாத்திட்டு அனிதாம்மா குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல நீ எதையோ கலந்த. அதை நான் பார்த்தேன். அது மயக்க மாத்திரையா இருக்கணும் இல்ல போதை மாத்திரையா இருக்கணும். என்னடா கலந்த? ஓ, நீ அவ்வளவு பார்த்துட்டியா? நல்ல விஷயம்தான். இங்க பாரு சக்திமா, உனக்கு கன்ஃபியூஷனே வேணாம். போதை பொருள் தான் கலந்துருக்கேன். தலைவி ஃபுல் மபுல சுயநினைவே எல்லாம் படுத்துட்டு இருக்கா. டேய், போதை பவுடரை கலந்து கொடுத்தேன்னு சொல்றியே, நீ எல்லாம் மனுஷனாடா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா இருக்கணும் தான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் செல்லம். பொறுக்கி நாயே, உன்னை நம்பிக்கையோட வேலைக்கு சேர்த்த ருத்ராமாக்கும் அனிதாமாக்கும் துரோகம் பண்றியே. நீ எப்படி நல்லா இருப்ப? நீ எப்படி சீரழிய போறன்னு பாரு. அச்சோ, மாட்டிட்டனே. அனிதாமா, அனிதாமா, ஐயோ, அனிதாமா. அனிதாமா, அனிதாமா, அம்மா, அனிதாமா, எழுந்திருங்கம்மா. அனிதாமா, எழுந்திருங்க. அனிதாமா, அனிதாமா, எழுந்திருங்கம்மா. நம்ம வீட்டுக்கு போலாம். அனிதாமா, 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 எழுந்திருங்க. எழுந்திருங்க அனிதாமா. அனிதாமா, அனிதாமா, எழுந்திருங்க அனிதாமா. என்ன பாக்குற? எழுப்புனா எழுந்துருவாங்களா? என்ன பால் குடிச்சா தூங்கி நிற்கிறாங்க? போதை மருந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா. நீ எழுப்புனா இல்ல, அவங்க அம்மாவே வந்து எழுப்புனாலும் எழுதுக்க மாட்டான். எப்ப திரும்ப எழுந்துப்பா? நான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம்
நானே எழுப்பி கூப்பிட்டு வரேன், நீ கவலைப்படாத. ஆடி வா. என்ன லுக்கு அங்கேயே விடுற? நான் அனிதாம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். விடுறா, விடு. அப்படியா? கூட்டு போ பாப்பா, கூட்டு போ. ஏய், ஆடி அம்மா அடம் பிடிச்சி வா, வெளிய போ. விடு. ஜெய் ஜெய் ஜெய். கையை விடு. ஆடி. உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போவாம உன் சின்ன முதலாளி அம்மாவை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு போக வந்திருக்கிய, கொன்றுவன் ஜாக்கிரதை.